ரிச் நட்ஸு அது மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் அந்த ஐஸ்கிரீம்லாம் காஷ்மீர் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே நல்லா இருக்குது. வந்து சீஸ் ஃபுல்லாக சீஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு சோறு தான் முக்கியம். ஹலோ வீவர்ஸ், நான் தான் உங்கள் மெட்ராஸ் பிட்டி கேங். நான் இப்போ கேங்கோட எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸி டே கஃபே. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட், அதாவது சீர்காழியில் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது கைஸ். இவங்க வந்து நிறைய வெரைட்டியான லெசிஸ், அது இல்லாமல் ஃபலோடா, அப்புறம் வந்து மில்க் ஷேக்ஸ், அது இல்லாமல் எக்ஸட்ரா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்றது நிறையா இருக்குது கைஸ். நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம், வாங்க ட்ரை பண்ண. ஓகே கைஸ், ஸ்டில் எந்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ராயல் காஷ்மீரி ஃபலூடா, இது ப்ளூ பிளாஸ்ட், இது கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சி பர்கர் பாவ், இது வந்து சீஸ் மால் பர்கர் பாவ், இது ஸ்மைலி, இது ஷிஷ்வன் ஃப்ரைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா மோமோஸ். நிறையா அந்த சொல்லிட்டு போனாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ரிச்சாக தெரியுது. ரிச் நட்ஸு அது மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் அந்த ஐஸ்கிரீம்லாம் காஷ்மீர் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். நட்ஸ்லாம் அப்படியே பார்க்கும்போது சாப்பிடும்போது நல்லா ராயலாக சுடுற மாதிரியே நிறையா இருக்குது. உள்ள தோணும் நிறையா வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், நட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நட்ஸ் அந்த காஷ்மீர் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் சொன்ன மாதிரி ராயலாகவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இது பேர் என்னன்னா பன்னீர் டிக்கா மோமோஸ். இதை பார்க்கும்போதே நல்லா இருக்குது. அவங்க இந்த பாக்ஸில் வச்சு தரதும் நல்லா டேஸ்ட் இது பண்ணி தராங்க. பாக்ஸில் வச்சு பார்க்கும்போதும் ஒரு நல்லா பேக்கேஜிங் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மோமோஸ் அதுவும் நல்லா இருக்குது. பன்னீர் டிக்கா மோமோஸ். பன்னீர் டிக்கா மோமோஸ் நல்லா இருக்குண்ணா. உள்ள நல்லா இதாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிடும் போதே ஒரு கிறிஸ்பியானஸ் இவங்குவாங்கள்ல அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது. மோமோஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேண்ணா, இது பேர் என்னன்னா கிறிஸ்பி கிரன்ச். பார்க்கும் போதே அப்படியே நல்லா இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நல்லா இருக்குது பார்க்குவோம். அதே மாதிரி இது கிறிஸ்பியாகவும் இருக்குது, ஸ்பைஸியாகவும் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது. நல்லா ஒரு டேஸ்ட் இருக்குது. இது வந்து பாருங்க, பாவு வச்சுருக்காங்க. கிறிஸ்பி அண்ட் பாவு அதெல்லாம் வச்சுருக்காங்க. சாப்பிடுமா மைனஸ்லாம் நல்லா ஊற்றி ஃபுட்டு நல்லா இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஓகே, இது என்னன்னா சீஸ் மால் பர்கர்லேயே சீஸ் மால்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்க்கும் போதே நல்லா இருக்குது. பர்கர்லாம் சீஸ் ஃபுல்லாக சீஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்ப்போம். சீஸ் மால்னு சொன்ன மாதிரி சீஸியாக நல்லா ஜூஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு பெஸ்ட்டாக டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேர் என்னன்னா பெரி பெரி ஃப்ரைஸ். நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது. சாஸ்லாம் ஒயிட் சாஸ், அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒயிட் சாஸ், அந்த மாதிரி பாபிக்யூ சாஸ் இதெல்லாம் ஊற்றிருக்காங்க.
மேலே மசாலா தூவி மேலே மசாலா தூவி டேஸ்ட்டும் உள்ள இறங்கிச்சு. அது சூப்பராக இருக்கு. பாருங்க, பார்க்கும் போதே நல்லா இருக்கு. அதே மாதிரி இதில் என்னென்ன பண்ணுறோம், ஒயிட் சீஸு பாபிக்யூ சாஸ் போட்டுருக்காங்க. பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா இருக்கு. உடைக்கும் போது பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக அந்த சவுண்டு முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியுது. அதை மாதிரி இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷான ஆயில் அதை மாதிரி தான் பண்ணுறாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம நிறைய இடத்துல லெஸ்ஸி ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து டிஃப்ரெண்டாக ஸ்ட்ராபெரி லெஸ்ஸி கொடுக்குறாங்க. நான் வந்து இது வரைக்கும் ஸ்ட்ராபெரி லெஸ்ஸி ட்ரை பண்ணது கிடையாது. ஸ்ட்ராபெரி லெஸ்ஸி நான் முதல்ல ட்ரை பண்ணேன். அது நல்லா இருக்கு. ஸ்ட்ராபெரி ஃப்ளவர் உள்ளே இறங்கி லெஸ்ஸியோடு சேர்ந்து சூப்பராக இருக்குது. சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளவர்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கன்ஃபார்ம் எல்லாருமே இதை ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸ்ட்ராபெரி சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாஸ்ட் நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த லெமன் ஃப்ளேவரு, மின்ட் அதெல்லாம் போட்டுருக்காங்க. அந்த ஃப்ளேவர்லாம் இறக்கிருக்கு. லெமன் டேஸ்ட் ஒரு வேலையில் வீட்டு வந்து பிடிச்சா எப்படி இருக்கணும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இதை முடிக்கும் போது ஒரு தனி ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். கன்ஃபார்ம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே. ஓகே, இது எடுத்து வரும்போதே ஒரு டெக்கரேஷனாக நல்லா ஒரு ப்ரெசன்டேஷனாக இருந்துச்சு. இது பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் ப்ரெசன்டேஷனாக. அதே மாதிரி இதில் ஐஸ்கிரீம், அந்த வேஃபர் ஸ்டிக் அதெல்லாம் வச்சுருக்கும் போது இந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஜூஸியாக இருக்குது. அதை ட்ரை பண்ணிப்போம். ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா இறங்கி, சாக்லேட் ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குது. இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா சாப்பிடும் போது குடிக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதும் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் இறங்கி நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் பாருங்க, இந்த ஐஸ்கிரீம்ஸ் அப்புறம் வந்து இதில் வந்து சாக்கீஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. உள்ள சாக்கீஸ் அந்த இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாம் தெரியுதா? அதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. உண்மையாக சொல்கிறேன், இங்கே வந்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது சாப்பிடும் போதும் டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதை கன்ஃபார்ம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேண்ணா, இந்த கடை இப்போ இங்கே எத்தனை மாதமாக ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது இந்த கடையா? 3 months தான் ஆகுது. ஓகேண்ணா, இங்கே மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக எடுத்துகிட்டு வரணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நம்ம சிறுகாலில் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி இல்லாமல் ஒரு யூனிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த டெசிடேட் வந்து எனக்கு ஆகுதுன்னு மைண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம சிறுகால ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு யூனிக் கம்பல்சரியாக கொண்டு வரணும், நம்ம ஒரு யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரணும். அதே மாதிரி நான் சாப்பிட்ட வரைக்குமே நிறைய எல்லா டிஷ்ஷஸும் நல்லா இருந்துச்சுன்னா அதுலேயும் நான் சொல்லணும்னா எனக்கு இது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டிஷ்லேயே உங்களுக்கு எது நல்லா ஃப்ளேவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? ஃபேவரட் அப்படின்னு ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக நல்லா வந்து பார்த்து சீர்காழிக்கு ஒரு பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு டிஷ்ஷுமே பார்த்து நான் எடுத்து வந்தேன். இப்போ லெஸ்ஸிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெஸ்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது நம்மகிட்ட. 9 ஃப்ளேவர் நம்மகிட்ட லெஸ்ஸில் மட்டுமே 9 ஃப்ளேவர் இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, மாக்டெயில், கோல்ட் காஃபி வெரைட்டிஸ் இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாமல் நம்மகிட்ட எப்போதுமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் எப்போதுமே கிடைக்கும். பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மோமோஸ், ஸ்மைலிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யூனிக் அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே யூனிக்காகவே இருக்கும். ஆமாம், நான் இது வரைக்கும் ட்ரை பண்ண எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் அப்படியே ஒரு ஸ்பைஸாக நல்லா இருந்துச்சு. எல்லாமே இந்த மாதிரி இது எல்லாமே சாப்பிடுவோம் சரி, குடிக்கவும் சரி, ஒரு தனி யூனிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இப்போ என் சேனலில் மெட்ராஸ் ஃபுட்டி கேங்ட்டு வருவாங்க, வந்தால் எங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆஃபர் கண்டிப்பாக பண்ணித்தரேன்.
நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு வந்தாங்கன்னா அது நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் பேர் மெட்ராஸ் ஃபுட்டி கேங்னு சொல்லிட்டு வந்து இந்த கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆஃபர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கன்ஃபார்ம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே தனித்தனி யூனிக்காக அதுவும் டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடும் போதே உங்களுக்கு ஒன்று தெரியும். ஓ இது டேஸ்ட்டாக இருக்குது, இது ட்ரை பண்ணுவோம், அது ட்ரை பண்ணுவோம். சாப்பிடும் போதே ஓ இது டேஸ்ட்டாக இருக்கா, அதையும் டேஸ்ட்டாக இருக்குடா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லும் போது ஓ இந்த ஜூஸ் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, எல்லாத்தையுமே நான் மாற்றி வந்து தான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து மஸ்ட் ட்ரை எல்லாத்தையுமே பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்தால் ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இவங்க போர்டு எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு யாருக்கு இந்த இடம் தெரியலையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வந்து எல்லாருமே பாருங்கள். ஓகே ப்ரோ, கடைக்கு எப்போலேருந்து வந்துருக்கீங்க நீங்கள்? கடை ஓப்பன்லேருந்து வந்துட்டு ஓப்பன் பண்ணதுலேருந்து எல்லாமே டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும். அது கண்டிப்பாக எப்படி? ஆமாம், ஒரே மாதிரி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு 10 days பிஃபோர் ஆனாலும் சரி 10 days அப்புறமா வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகுது எல்லா ஃப்ளேவர்ஸ். அதனால தான் நீங்கள் எப்போதுமே கண்டினியூ வாங்கிருக்கீங்க. இதுலேயே அது பிடிச்சது என்ன சொல்லுங்கள் கடையில்? லெஸ்ஸி வேறு கடை பேரே லெஸ்ஸி தான். எல்லாமே லெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும். லெஸ்ஸி மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் இருக்கு, வெஜ்ஜிலே நல்லா அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து வெஜ்ஜுங்கிறனால எல்லாரும் வந்து நீங்கள் வரும்போதே எப்படி கூட்டம் அதிகமாக இருக்கலாம்? ஆமாம், ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பண்ணுறதுக்கே நல்ல ரீச் இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த கோப்பும் அந்த ரோட் தெரியும். ஓகே ப்ரோ, கடைக்கு எப்போலேருந்து வந்துருக்கீங்க? ஒரு 2 வாரமாக வந்துருக்கீங்க. டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி டேஸ்ட்லாம் இருக்குது? இல்லை வந்து சிதம்பரம் அந்த பக்கம் கிடைக்கிற மாதிரி சிதம்பரத்தில் அங்கே இங்கேயும் கிடைக்கிற மாதிரி நம்ம இங்கே ஒரு டேஸ்ட் இருக்குது. ஓகே ப்ரோ, விச் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ்? My favorite dish are Belgium chocolate juice, crispy and crunchy vada pav, French fries, veg momos. How does the dish taste? It is very nice. I like this taste dishes, and it is little bit healthy. Which is the favorite dish? One. Crispy and crunchy vada pav. Crispy and crunchy. Okay, super. ஓகே காய்ஸ், இதே மாதிரி வந்து இங்கே ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி மெட்ராஸ் பிடிக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஆஃபரும் தருவாங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். முக்கியமாக என்ன மெட்ராஸ் பிடிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ்.